ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாரிஸ்க்கு போனோம். இந்த சென்ட்ரலுக்கு அடுத்தது இருக்குல்ல பாரிஸு, அங்கே சில திங்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அதில் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த காலிஃப்ளவர் வந்து 30 ருபீஸ், 30 ரூபா. இந்த வாழைப்பழம் அப்படியே வந்து 20 ரூபா. அதுக்கப்புறமா வந்து இது சப்போட்டா வந்து 50 ரூபா, 1.5 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. இந்த சாம்பார் வெங்காயம் 20 ரூபா, ப்ரோக்கோலி 20 ரூபா, கோஸு 10 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை கலரில் இருக்குது ஒரு கத்திரிக்காய், அது வந்து 10 ரூபா. கேரட்டும் 10 ரூபா. எலுமிச்சப்பழம் 5 எலுமிச்சப்பழம் இருக்குது, அதுவும் 10 ரூபா. பச்சை மிளகாய் 10 ரூபா. இதெல்லாம் இல்லாமல் கமலா பழம் சொல்லுவாங்கள்ல, ஃப்ரூட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பழம் இருந்துச்சு. அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு 5 ரூபா 5 ரூபா அந்த ரேட்டு கொடுத்து வாங்கணும். இங்கே ரோஸ் இருக்குது பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த ரோஸு அழகாக இருக்குன்ற காரணத்துக்காகவே வாங்கினோம். இது வந்து 10 ரூபா அந்த ரோஸு. அப்புறம் சாமந்தி பூ விற்றுருந்தாங்க. இது 1/4 கிலோ 30 ரூபா அப்படின்னாங்க. சரி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அமாவாசைலாம் வருது, சாமிக்கு போடலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்புறம் திராட்சை, அது வந்து ஒரு 50 ரூபா. பச்சை மிளகாய் 10 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் பாரிஸ்க்கு போய் வாங்கினோம். அது இல்லாமல் இது ஒரு புனல் வாங்கினோம். இது ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த கோலம்லாம் போடுவோம். ஸோ அதில் வந்து இது ஒரு டூலாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வாங்கினோம். அது ஒரு 10 ரூபா அந்த பொண்ணில். சரி பாருங்கள், இதெல்லாம் தான் வாங்கினோம். ஓகே, நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கடை இருந்துச்சு பாரிஸில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கெலாம் நகைலாம் விற்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அந்த ஷாப்பில். அதனால் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் என்னவா இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஷாப்பிங்கில் நாங்கள் இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து என்னோடய சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க ஒரு அம்மன் கோயிலில் இருக்க அம்மனுக்கு தான் இது கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இது ஒயிட் ஸ்டோன் நல்லா இருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பாரிஸ்க்கு போய் இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் கடைக்கு போனீங்க, பாரிஸ்க்கெலாம் போனீங்கன்னா என்னென்ன வாங்குவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். ஓகே.